கிடைக்க வேண்டிய பாராட்டு கிடைக்கலன்னா, உங்களை கொஞ்சம் மட்டன் தட்டி இது பண்றாங்கன்னா, உங்களை தப்பா நடத்துறாங்கன்னா கூட நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? உடனே எகிற மாட்டீங்க, உடனே பழி வாங்க பார்க்க மாட்டீங்க, அல்லது உடனே உங்களே தண்டிச்சு பார்க்க, ஆமா நான் இப்படிதான், ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு போயிட மாட்டீங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்களுக்குள்ளாக அவருடைய அன்பை நீங்க ருசிச்சதுனால அது உங்களை அப்படியே தாங்கி பிடிக்கும். மற்றவங்களை என்ன மட்டம் தட்டினாலும் ரொம்ப ஒன்றும் உங்களை கீழே தள்ள முடியாது. உங்களுக்கு அதான் ஒரு பந்தை நீங்கள் தண்ணிக்குள்ளே தள்ளினீங்கன்னா பசுக்குன்னு மேலே வந்துடும்ல. ஏன்னா அது 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 தண்ணியினுடைய ஒரு தன்மை இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய அன்பில் நீங்கள் மிதங்கிட்டு இருக்கிறப்போ மற்றவங்களை தள்ளும் போது நீங்கள் அப்படியே கீழே போயிட முடியாது, அப்படியே அது உங்களை பிடிச்சிக்குவாங்க. நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? சரி, அவங்க காட்ட வேண்டிய அன்பை காட்டல, ஆனா இயேசு என்ன அன்பு கூறாரே, தேவாதி தேவன் என்ன நேசிக்கிறாரே, இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்ல தேவன் மிக அழகானவர், மிக சௌந்தரியம் உள்ளவர், என்ன போய் விரும்புறாரே, எனக்காக போய் உயிரை கொடுத்தாரே. அப்போ அவருடைய கண்ணில் நான் எவ்வளவு ஸ்பெஷல், அவருடைய கண்மணியை போல இருக்கிறேன் நான் அப்படின்ற உணர்வோட நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை பெற்றோர் உங்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பை செலுத்தலாட்டிலும் சரி, உங்க கணவனை உங்க மனைவி உங்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பை செலுத்தாட்டிலும் சரி, உங்க நண்பன் உங்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பை செலுத்தாட்டிலும் சரி, உங்களை அதை அமுக்க முடியாது, நசுக்க முடியாது. நீங்க அப்படியே நிற்பீங்க. அது மட்டும் இல்ல, இதையும் தாண்டி அவருடைய அன்பின் கடல்ல நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ, நிறையவே அதுல மூழ்கி போய் இருந்தீங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு கடவுள் ஒரு அன்பை கொடுத்துருவாரு. அவங்க உங்களை தப்பா நடத்த நடத்த நீங்க அவங்களுக்கு அன்பு காட்டுற அளவுக்கு நீங்க இருக்க முடியும். இயேசு அப்படிதான் இருந்தாரு. இயேசு அப்படிதான் இருந்தாரு. ரொம்ப கஷ்டங்க அது மனிதனால் சாத்தியமே கிடையாது. ஆனா இயேசுனுடைய அன்பை ருசிச்சவங்களுக்கு அது சாத்தியம். இயேசுனுடைய அன்பை ருசிக்க ருசிக்க அது சாத்தியம் என்று நம்முடைய சத்துருக்களுக்குள்ள நாம அன்பு கூற முடியும். அன்பு கூற முடியும். அவங்கள பழி வாங்குற எண்ணம் போயிடும். சரி, என்னமோ தப்பா பேசிட்டாங்க, தப்பா செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி? அவங்க உங்களை மட்டம் தட்டத்தில் இருப்பாங்க, நீங்க எப்படி யோசித்து இருப்பீங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ பாவம். உங்களை பற்றி ஒரு கவலை உங்களுக்கு போயிடும். ஏன்? உங்களை தேவாதி தேவன் அரவணைக்கிறார், அன்பு கூறுறாரு. அதனால உங்களுக்கு கவனமெல்லாம் எங்க போயிடும்? அடுத்த ஆள் மேல போயிடும், உங்களை புண்படுத்துற ஆள் மேல போயிடும். சரி, அவங்கள நம்ம எப்படி சரி பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி அன்பு காட்டலாம், அவங்களை எப்படி மன்னிக்கலாம், அவங்களை எப்படி ஒரு நல்லத்தனமா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க போயிடுவீங்க. பாருங்க, இது சாத்தியங்க. இது கஷ்டம், ஆனா சாத்தியம். யாருக்கு சாத்தியம்? இயேசுவனுடைய அன்பை அதிகமாய் ருசிக்கிறவர்களுக்கு சாத்தியம். இதனாலதான் இயேசுனுடைய அன்பை ருசிச்சவங்களா பார்த்து கல்யாணம் பண்றது நல்லது. யார கல்யாணம் பண்ணணும்? இயேசுனுடைய அன்பை ருசிச்சாங்களா அப்படின்றத பார்க்கணுங்க. கிறிஸ்தவனா இருந்தா பத்தாது, யார் வேணா சொல்லிக்கலாம் கிறிஸ்தவன், 3வது தலைமுறை கிறிஸ்தவன், 4வது தலைமுறை கிறிஸ்தவன், இந்த சபை எப்படி ஞானஸ்தானம் எடுத்தேன் இதுன்னு சொல்லிக்கலாங்க. இயேசுனுடைய அன்பை ருசிச்சாங்களா? ருசிச்சு பார்த்தாதான் உங்க பிள்ளைகள் எல்லாம் அவங்க தாங்கிக்க முடியும், உங்களை ஒரு நாள் மன்னிக்க முடியும், உங்கள்கிட்ட கொஞ்சம் தயவு காட்ட முடியும். இல்லைன்னா முடியாது. அதுவும் 2 பேர் இயேசுடைய அன்பை ருசிச்சவங்க கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் வாழ்க்கை? 2 பேரும் இயேசுடைய அன்பை நல்லா ருசிச்சவங்க, ஒரு அளவுக்காவது ருசிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தொடர்ந்து ருசிக்கிறவங்க. அப்படி இருந்தா எப்படிங்க இருக்கும் திருமண வாழ்க்கை? பர்ஃபெக்டா இருக்காது, ஆனா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். சில நேரம் ஒருத்தர் மட்டும் ருசிச்சிருக்காங்க, இன்னொருத்தர் ருசிக்கல, அதனால எவ்வளவுதான் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நிறைய கிடைக்கணும். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி நிலையில இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்வேன், ரொம்ப அவருடைய அன்பு உள்ள போகட்டும், கொட்டட்டும், கொட்டட்டும், கொட்ட கொட்ட நீங்களும் கொடுக்கலாம். இது ஒரு உதாரணங்க, ஒரு உதாரணம்.
சிலுவை கவனிக்கலைன்னா அவருடைய அன்பை கோட்டை விட்டுறோம், அவரை மிஸ் பண்ணிடுறோம், கடவுளை புரிஞ்சிக்காம போயிடுறோம், வாழ்க்கையில தோல்வி பெற்றுறோம். சிலுவையை கவனிச்சா அவருடைய உண்மையான மேன்மையை பார்க்கிறோம், அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிறோன்றது மட்டும் இல்ல, அதை அனுபவிக்கிறோம், ருசிக்கிறோம், கடவுளையும் வேற விதமா நம்ம நினைக்கிறோம், ருசிக்கிறோம், வாழ்க்கையை வெற்றிகரமா வாழலாம். நம்மையும் தண்டிச்சுக்க மாட்டோம், இன்னொரு ஆளையும் தண்டிக்க மாட்டோம். நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், இன்னொரு ஆள் மீதும் அன்பை காட்டுவோம். ஒரு உதாரணம், இந்த மாதிரி நான் 10 உதாரணம் ரன் பண்ணலாம். எப்படி சிலுவையை பார்க்கலாம், இன்னொரு காரியம் மிஸ் பண்ணிடுறோம், இதனால இயேசுவை புரிஞ்சுக்காம போயிடுறோம், கடவுளை புரிஞ்சுக்காம போயிடுறோம், வாழ்க்கையில தோல்வி பெறுறோம். ஆனா சிலுவையை கவனிச்சா அப்படியே அது தலையில மாறும் அப்படின்றத 10 உதாரணம் காமிக்கலாம். 10 மணி நேரம் ஆகும், அதனால காமிக்கல. பாடம் என்னன்னா சிலுவையை கவனிக்க வேண்டும், அதான் பாடம். என்ன பண்ணணும்? சிலுவையை கவனிக்க வேண்டும். இதனாலதான் நான் கடந்த எத்தனையோ வாரமா இந்த பகுதியை மார்க் 15:33 39 இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா சில சொல்றாங்க, ஏன் அதே இது பேசினேன், ஏன் அது சிலுவை தாண்டி போக மாட்டீங்களே, ஏன்னா உள்ள இறங்கணும் இல்ல, வாழ்க்கை மாறணும் இல்ல. ஆக்சுவலா அந்த பகுதியினுடைய கடைசி செய்தி இது. மார்க் 15:33 39 இன்னையோட முடிச்சுக்க போறேன். ஆனா கடைசி பாடம் என்னது? சிலுவையை தொடர்ந்து கவனிக்கணும். நான் கொஞ்சம் கடந்து போயிடுவேன், ஆனா சிலுவையை நீங்க தொடர்ந்து கவனிக்கணும். இன் கன்க்ளூஷன் ஐட் லைக் டு சே, இதை முடிக்கிற ஒரு இதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதனாலதான் சிலுவை எல்லாத்துக்கும் சென்டரா இருக்கணும். இதனாலதான் சிலுவை எல்லாத்துக்கும் மையமா இருக்கணும். பிரசங்கத்துல சிலுவை மையமா இருக்கணும். இறையியல் கடவுளை பற்றி நாம சிந்திக்கிறதுல சிலுவை மையமாய் இருக்கணும். வாழ்க்கையில சிலுவை மையமாய் சென்டரா இருக்கணும்.